Hi and welcome to the channel. Dhronavikaash. Daily 5 gate questions. அதில் பார்ட் 5 பார்த்துட்டு இருக்கோம். மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் கொஸ்டின், தியரி ஆஃப் மிஷின்ஸில் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், கினோமெட்ரி ஆஃப் மிஷின்ஸ் டாபிக் இருக்கும். தியரி ஆஃப் மிஷின்ஸ் ஓவரால் தியரி ஆஃப் மிஷின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின், அதில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின் ஒரு கொஸ்டின், கினோமெட்ரி ஆஃப் மிஷின் ஒரு கொஸ்டின், அண்ட் ப்ரொடக்ஷன் அன்கன்வென்ஷனல் மிஷின் ப்ராசஸ்ன்றதுலேருந்து ஒரு கொஸ்டின். மொத்தம் வந்து 5 கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். இப்போ gate is set to first question. An attempt is made to pull a roller of weight W over a curve. Curve is a step. In the step is curve. Curve by applying a horizontal force F. F in the force considered. The coefficient of static friction between the roller and the ground, including a third step, in the region is mu. Identify the correct free body diagram of roller when the roller is just about to climb over step. This is just about to climb over step. அதாவது கிளைம் ஆக ரெடியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. இதுல எந்த இது கரெக்டா இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். இதுல நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சியை சூஸ் பண்ணுவாங்க, ஆன்சரை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து இங்க ஒரு ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இங்க இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இங்க ஒரு ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட்ல அவங்க என்ன செய்வாங்க, சியை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அபவுட் டு கிளைம் ஓவர் தி ஸ்டெப் அப்படின்ற ஒரு வார்த்தை முக்கியம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு பியூர் ரோலிங் மோஷன். இந்த இது வந்து கம்ப்ளீட் ஒரு ரோலர், ஃபுல் ரோலர், ஒரு பியூர் ரோலிங் மோஷன். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, ஜஸ்ட் அபவுட் போனா மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது ரைட்டா மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், லிஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இதுல ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. லிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இதுல பாடி டச்சே இருக்காது. ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, எல்லாமே தப்பு தான். ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னா இது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இது தப்பு. கரெக்டா? இதுல ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இல்ல, இதுலயும் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இல்ல, இது ரியாக்ஷன். அப்போ 3 ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது ஒரு பியூர் ரோலிங் ஆக்ஷன்னால, பியூர் ரோலிங் இருக்கனால இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் வந்து எஃபெக்ட் கொடுக்காது. அதனால இந்த ஃபிரிக்ஷனுமே இருக்காது. ஸோ அந்த ஃபிரிக்ஷன் இல்லாதனால இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் போட்டுதான் இது தப்பு. ஸோ இந்த ஃபிரிக்ஷன் வராது, இந்த தப்பு. அப்போ ஆப்ஷனாவா இருக்கணும், இது ஏ இல்லாட்டி பியா தான் இருக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷனா இருக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லும்போது இது ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடிங்கிறது என்னது, அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி காமிக்கிறதா ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ இங்க சர்ஃபேஸ் காமிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன கிடையாது. ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். roller just about to move, the roller lost the connect to the ground. அதனால அங்க வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இல்ல. அடுத்து பார்த்தோம்னா, the roller is having a pure rolling action, therefore no friction will be acted on this step. ஸோ 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்க ஈஸியா தெரியும், கொஞ்சம் மைண்டா டிஃபிகல்ட்டா கொஸ்டின் அது. இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் கொஸ்டின். A circular disc of radius r is confined to roll without slipping at P and Q. P point, Q point, P and Q are shown in figure. If the plates have velocities as shown, the magnitude of the angular velocities. இப்போ disco angular velocity இருக்காங்க. ரெண்டு velocity V 2V இருக்கு. இது இந்த ஆப்ஷன் இருக்குங்க. இந்த இதுலக்கு இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட்ல போறது தான் ஈஸி. இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட் என்னது, அதாவது ஒரு velocity இருக்கு அப்படின்னா, ஒரு வெலாசிட்டி இப்படி ஆக்ட் ஆகுது, இன்னொரு வெலாசிட்டி இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஆக வச்சுக்குவோம். இது வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு சொல்லிக்கலாம், இது வெலாசிட்டி ஆஃப் பின்னு சொல்லிக்கலாம். இந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போடுறீங்க, இந்த வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் லைன் போடுறீங்க. 2 பாயிண்ட் மீட் ஆகுது, அதான் வந்து ஐ சென்டர். ஐ சென்டர் தான் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். வெலாசிட்டி சால்வ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு, ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட், அப்புறம் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட் இருக்கு. நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த இதுக்கு டிரா பண்ணோம்னா, இந்த வெலாசிட்டி டிரா பண்ணோம்னா ஒரு வெலாசிட்டி லைன் இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு வெலாசிட்டி லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2V இந்த லைன் ஆக்ட் ஆகுது. லைன் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே லைன் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி பண்ணி இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டேன் அப்படின்னா இங்க இருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டேன் அப்படின்னா மேல இங்கேயும் மீட் ஆகும். எங்க மீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க வந்து மீட்டிங் லைனே இல்லை. ஆக்சுவலா வந்து ஒரே லைன்ல வருது, ஆக்சிஸ்ல ஸ்ட்ரைட்டா வருது. இது பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிஸ் ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ எங்க மீட் ஆகும்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க, V and 2V இருக்கு இல்லையா, அதான் நமக்கு இங்க க்ளூ. இங்க வந்து V and 2V. ஐ சென்டருக்கு பார்த்தோம்னா V இது 2யோட அதிகமாகனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2Vக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து Vக்கு எடுத்துக்கிறோம் ஐ சென்டர். இப்போ நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, நமக்கு வந்து
இது வந்து ஒரு பியூர் ரோலிங் ஆக்ஷனா இடையில சென்டர்ல இருக்கனால கண்டிப்பா இது வெலாசிட்டி, இது ஒரு வெலாசிட்டி, நம்ம ஐ சென்டர் டிரா பண்றோம். அப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த P அண்ட் Q இருக்கு இல்லையா, மேல P அண்ட் Q இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2r இருக்கும். ஏன் 2rனா டயமீட்டர். இந்த லைன் இந்த லென்த் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பா டயமீட்டர் இருக்கணும். ஏன்னா நம்ம டயக்ராம்ல தெரிய கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. இது வந்து இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Q, அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இதுக்குள்ள தான் வரப்போகுது. இந்த பாயிண்ட் இதோட பாயிண்ட் சென்டர்ல இருக்கலாம், சென்டருக்கு மேலே இருக்கலாம், எங்கன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க, இது வந்து Pக்கும் Qக்குள்ள இடையில தான் ஐ சென்டர் இருக்கு. அப்ப ரெண்டு Pயும் Q ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டயமீட்டர் ஆஃப் தி டிஸ்க் கிடைச்சிடும், 2r கிடைச்சிடும். இப்போ நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த இது V லைன், இது 2V லைன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், என்னன்னா இந்த எனக்கு ஆங்குலர் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா இதோட V இங்க இருக்கு இல்லையா, அதுதான் VP. ஸோ VP டிவைடட் பை IP இது போட்டா உமையா கிடைச்சிடும் எனக்கு. அதே மாதிரி வந்து உமையா வந்து கான்ஸ்டன்ட், இந்த ஆங்கிள் டிஸ்கோட உமையா அந்த ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இந்த எப்படி எந்த வெலாசிட்டி கால்குலேட் பண்ணாலும் டிஸ்கோட வெலாசிட்டி மாறாது. இப்போ நான் இந்த வெலாசிட்டி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா VQ டிவைடட் பை IQ இது போட்டீங்கன்னா உமையா கிடைச்சிடும். ஸோ எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஈக்குவேஷன் கொண்டு வரலாம்னா VP டிவைடட் பை IP is equal to VQ divided by IQ. இது வந்து எந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகும், உண்மையாக ஈக்குவல் ஆகும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம், ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது ஐசன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்போ எனக்கு வந்து அடுத்தது இந்த IP பிளஸ் IQ ரெண்டையும் ஆட் பண்றேன். நான் வந்து இந்த ஃபார்முலா கிடைச்சு அடுத்து நான் IP பிளஸ் IQ ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து கண்டிப்பா 2r தான் இருக்கும். ஏன்னா டயமீட்டர் ஒரு ரோலர் இருக்குல்ல, ரெண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு டயமீட்டர் ஆஃப் தி இந்த டிஸ்க் தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து IP பிளஸ் IQ ரெண்டு 2r வருது. எனக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா IP பிளஸ் 2IP ஈக்குவல் 2r. ஏன் 2IP எப்படி போடுறீங்க, இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரேன். இந்த ஈக்குவேஷன் வந்து VP divided by VPக்கு பதிலா நான் சரி V அப்ளை பண்றேன், VPக்கு பதிலா 2V அப்ளை பண்றேன். நீங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல VPக்கு பதிலா V divided by IP equal to 2V divided by IQ equal to omega. இப்போ omega இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். V by IP equal to 2V by IQ. V divided by IQ equal to 2V IP divided by 2V by IQ. இப்போ எனக்கு வந்து மேலே கொண்டு போகலாம். IQ divided by IP equal to 2V by V போட்டோம் அப்படின்னா VB கேன்சல் ஆயிரும். ஸோ IQ equal to 2IP. IQ equal to 2IP. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இருக்கும். IQ equal to 2IP. IP plus IQ equal to 2R. So IP plus 2IP equal to 2R. அப்போ என்ன இங்கே டோட்டல் என்ன கிடைச்சிடும், IP இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேன். இந்த 3IP equal to 2R. 3IP equal to 2R. என்ன செய்யலாம், அப்போ வந்து IP equal to IP மட்டும் தான் வேணும் அப்படின்னா IP equal to 2R by 3. IP equal to 2R by 3. இந்த ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா VP divided by IP equal to omega. இப்போ எனக்கு என்ன வேணும், உமையா தானே வேணும் இல்லையா. ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும், இங்கே வந்து உமையா தான் வேணும். அப்போ உமையாக்குரிய ஃபார்முலா என்ன வரும், VPக்கு வந்து V divided by IPக்கு வந்து 2R by 3 மேலே போயிடும். அப்போ 3V by 2R ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3V by 2R. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் மெத்தட் கொஞ்சம் அதில் ஃபெமிலியாக இருந்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை ரொம்ப சிம்பிளாக 1 மினிட்ல சால்வ் பண்ணிடலாம், 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணிடலாம். ஒரு தேர்ட் கொஸ்டின், இது டைனோசர் மிஷின்ஸ்ல 3D மிஷின்ஸ் டைனோசர் மிஷின்ல கேட்ட கொஸ்டின். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் a spring mass damper system is given by d squared x by dt squared plus 3 into dx by dt plus 9x equal to 10 sin 5t. The damping factor என்னது, c by c is damping factor. இதுக்கு சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் சிஸ்டத்துல இருக்க ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா வைப்ரேஷன் mx டபுள் டாட் பிளஸ் cx டாட் பிளஸ் kx equal to f of t. இப்போ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா mக்கு பதிலாக இருக்கு x டபுள் டாட்ங்கிறது ஆக்சலரேஷன், x டாட்ங்கிறது வெலாசிட்டி. இப்போ mx டபுள் டாட்னா m எதுவுமே இல்லை. இப்போ ஆப்ஷன் வந்து 1, ஆன்சர் வந்து 1. இப்போ மாஸ் வந்து 1. அடுத்து என்ன இருக்குங்க cx டாட். அப்போ நீ ஃபர்ஸ்ட் இந்த இதில் கொடுக்குறது வந்து c.
அப்போ வந்து m equal to 1, c equal to 3, mx double dot plus cx plus k into x. அப்போ வந்து k என்ன இருக்கும், k வந்து 9 இருக்கும், equal to f sin omega t. ஓகே, f வந்து 10. நமக்கு என்ன கேக்குறாங்க, c by cc. நமக்கு டேம்பிங் ஃபேக்டர்ங்கிறது c by cc. cc உடைய ஃபார்முலா 2m by n, 2 into m into omega எனக்கு ஃபார்முலா root of s by n. நம்ம s ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, s ஓட வேல்யூ தான் பார்த்தோம். sங்கிறது நமக்கு அந்த k தான் s, ஸ்டிஃப்னஸ்க்கு s போடுவாங்க, இல்லைன்னா k போடுவாங்க, இன்னுமே ஸ்டிஃப்னஸ் தான். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா c by cc, c இந்த வேல்யூ 3 பார்த்துட்டோம். cc வந்து 2 into m ஓட வேல்யூ m 1 root of k by m, k ஓட வேல்யூ 9 divided by 1, s by m ஓட வேல்யூ 9. சரி, அப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 3 by 5, 3 by 6, ஆன்சர் வந்து 0.5 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். 4th question, இது வந்து கினமேட்டிக்ஸ் மிஷினரியில தியரி ஆஃப் மிஷினரியில வருது. The number of quantitatively distinct kinematic inversions possible for a gas of chain with 4 revolute pairs is. 4 ரெவல்யூட் பேர் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன இன்வெர்ஷன்ஸ் வரும் அப்படின்னா ஆக்சுவலா 3 இன்வெர்ஷன் தான் வரும். சரி, லோக்கல் அதர் புக்கில் 4 இன்வெர்ஷன் போட்டிருப்பாங்க, ஆக்சுவலா 3 இன்வெர்ஷன் தான் வரும். என்னென்ன 3 இன்வெர்ஷன் அப்படின்னா, ஷார்டஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஷன், ஷார்டஸ்ட் லிங்க்கு அட்ஜஸ்டன்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 4 பார் செயின் இருக்கும். ஷார்டஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு இன்வெர்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் லிங்க்கு அட்ஜஸ்டன்ட் லிங்க், நீங்க அட்ஜஸ்டன்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் இன்வெர்ஷன். இந்த ஷார்டஸ்ட் லிங்குக்கு இருக்கும் 4 பார் லிங்க் வச்சுக்கோ. இப்போ ஷார்டஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்பர் 1 இன்வெர்ஷன், எல்லாம் ஷார்ட் லிங்க் வச்சு தான் வரும். ஷார்டஸ்ட் லிங்க் அட்ஜஸ்டன்ட் லிங்க் சொல்லும்போது உங்களுக்கு இதுவும் அட்ஜஸ்டன்ட்னா இந்த லிங்க் அட்ஜஸ்டன்ட் தான் வரும், இந்த லிங்க் அட்ஜஸ்டன்ட் தான் வரும். இப்போ 2 லிங்க் பேரு தான், அது செகண்ட் இன்வெர்ஷன். அடுத்து தேர்ட் இன்வெர்ஷன்றது இந்த ஷார்டஸ்ட் லிங்க் ஆப்போசிட்ல இருக்கு லிங்க், ஆப்போசிட்ல இருக்க லிங்க் எடுத்தீங்கன்னா 3 இன்வெர்ஷன், மொத்தம் 3 இன்வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லிங்கை ஃபிக்ஸ் இன்வெர்ஷன் கிடைக்கும். அது என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரொம்ப சிம்பிள் தான். 5th question, லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து UCMP, அந்த ப்ரொடக்ஷன் UCMP கொஸ்டின். The process that uses tapered horn to amplify and focus the mechanical energy for machining of glass. கிளாஸ் பண்றது டேப்பர் ஹார்ன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டேப்பர் ஹார்ன் எங்க யூஸ் ஆகும்னா, இது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங்ல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. கெமிக்கல்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங்லயும் இந்த ஹார்ன் இருக்காது. அப்ப USM AGM தான் இருக்கணும். அப்படியே ஜெட் மிஷினிங்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ஜெட் மிஷினிங் இங்கே ஹார்ன்றது இல்ல, அல்ட்ராசோனிக் மிஷினிங் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ரெசனன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆம்பிளிட்யூட் இன்க்ரீஸ் பண்றது தான் ஹார்ன் யூஸ் பண்றாங்க. டேப்பர்டு ஹார்ன்ங்கிறது ஆம்பிளிட்யூட் இன்க்ரீஸ் பண்ணி ரெசனன்ஸை கொண்டு வரும். ரெசனன்ஸ் கொண்டு வந்து வைப்ரேட்டிவ் பார்ட்டிகல்ஸ், அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மிஷினிங் ப்ராப்பர்ட்டி நடக்கும், மிஷினிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஹார்ன் மேல வந்து ஹார்ன் இருக்கும், அது கீழே வந்து பாத்தீங்கன்னா டூல் இருக்கும். இது ஹார்ன், டேப்பர்டு ஹார்ன். இது எதுல இருக்கும் அப்படின்னா அல்ட்ராசோனிக் மிஷினிங்ல இருக்கும். USM வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங்ல இருக்கும். வைப்ரேஷன் வச்சு தான் ஃபுல்லா இது வந்து ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒன்று. ஹார்ன் எங்க யூஸ் ஆகுது, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் ஆம்பிளிஃபை பண்றது யூஸ் ஆகுது. சரி, டேப்பர்டு ஹார்ன். இது வந்து இதோட முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல வந்து இதுக்கு 10 நிமிஷம் கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். கேட் ப்ரிப்பேர் பண்றவங்க இது வந்து இது ப்ரிப்பரேஷன் இருக்காம நீங்க கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்களோட ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட் ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.